அதாவது காஞ்சிபுரம் என்றாலே கோயில்கள் நிறைந்த நகரம்னு பேர். இங்க எப்படின்னா 12 மாதமும் ஏதோ ஒரு கோயில்ல ஏதோ ஒரு திருவிழா நடந்தே செழிக்கும். அவ்வளவு தவம் மிக்க ஊர். அதனால அந்த காஞ்சிபுரத்துல பிறக்கிறதே பெரிய தவம். காஞ்சிபுரம், மதுரை, திருவாரூர் இது 3 காஞ்சிபுரம், மதுரை 2மே பிறந்துட்டா நம்ம பிறவே கிடையாது. அந்த அளவுக்கு விழாக்கள் நிறைந்த ஊர். அதனால விழா அரா காஞ்சின்னு பேர். விழா இல்லாத நாளே கிடையாது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற நகரம் காஞ்சிபுரம். தமிழில் இலக்கண நூல்கள் தோன்றிய ஒரு அற்புதமான இடம் இந்த காஞ்சிபுரம். பெரும் பாணாற்றுப்படை என்ற நூலும் தண்டி அலங்காரம் முதலிய நூல்களும் இந்த தலத்தின் சிறப்பை பற்றி மிக சிறப்பாக பேசுகின்றன. இவ்வளவு சிறப்பு மிக்க கல்வி மிகுந்த நகரம் இன்று ஒரே ஒரு விதத்துக்கு தான் எல்லாருக்கும் அறிமுகம் ஆகுது. என்ன? பட்டு புடவைகளுக்கு. தற்போது இந்த கல்வி அது இது அந்த போன்ற சிறப்புகளுக்கு தாண்டி காஞ்சிபுரம்னாவே பட்டு புடவைகள் என்ற ஒரு நிலை உருவாகிவிட்டது. ஆனா காஞ்சிபுரத்துல பட்டு எடுக்கிறவங்க அங்க இருக்கிற அனுபவப்பட்டவங்களை தவிர வேற யாரு கூட்டி போனாலும் நீங்க அதுக்கு பதிலா இந்த பெங்களூர் பட்டு அது மாதிரி சொல்றாங்கல்ல, அது மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். அதனால சுக்கரையா தற்காலத்தில் பட்டு புடவை புகழ் பெற்றது காஞ்சிபுரம் பட்டு புடவைகள் அப்படிலாம் விளம்பரத்தை பார்த்து ஏமாற வேண்டாம். அதை விட சிறந்த தயாரிப்பாளர்களும் வந்துட்டாங்க. இருந்தாலும் பெருவாழியான ஊர் அதற்கு அடுத்து பஞ்சபூத தலங்களுள் இது மண்ணுக்குரிய தலம், பிருதிவி தலம் என்று சொல்வார்கள். ஏனெனில் ஏகம்பநாதர் அம்பிகை காமாட்சியால் சுயம்பாக பிடிக்கப்பட்டு உருவான இடம் இது. அதற்கடுத்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே அம்பிகை பெருமானை நோக்கி தவம் இருக்கிறாள். அதனால இந்த சக்தி பீடங்களில் உயர்ந்ததாக கருதப்படுற காமகோடி பீடம் இங்கே இருக்கிறது. காமாட்சி அன்னையின் ஆலயம் காமக்கோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அம்பிகை தனியாக இருக்காங்க. இறைவனிடம் இந்த உலக உயிர்களை எல்லாம் படைத்த பிறகு இறைவனிடம் 2 நாளி நெல் பெற்று அம்பிகை உலக உயிர்களுக்கு 32 தர்மங்களையும் அறங்களையும் செய்து அருளிய அற்புதமான ஊர் இது. அதே போல கந்தபுராணம் தோன்றிய பெருமையுடைய தலம் இது. இந்நூலாசிரியரான கச்சியப்ப சிவாச்சாரியார் தொண்டு செய்து வந்த குமரக்கோட்டம் என்ற முருகன் கோயில் இங்குள்ளது. கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்ட மண்டபம் இன்றும் இத்திருக்கோயிலில் கச்சியப்பர் பெயரில் நூலகமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதுபோல நகரம் என்றால் காஞ்சிபுரம் தான், வேறு எதுவும் கிடையாது. அவ்வளவு அழகிய நகரம் இது. அதனால நகரேஷு காஞ்சி என்று இந்த தலத்திற்கு பெயர். இங்கே இது முக்தி தரும் திருத்தலமாக இருக்கிறது. நகரேஷு காஞ்சி முக்தி தரும் நகர் என்றும் எழில் மிகுந்த காஞ்சி என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்திற்கு பிரளய சித்து, காமபீடம், மும்மூர்த்தி வாசம், சிவபுரம், விஷ்ணுபுரம், தபோமயம், சகல சித்தி, கன்னிக்காப்பு, துண்டீரபுரம், சத்திய விரத சேத்திரம், பூலோக கைலாயம், பிரம்மபுரம் என்று மொத்தம் 12 திருநாமங்களை பெற்ற ஊர் இந்த காஞ்சிபுரம். இங்கே திரு ஏகம்பநாதர் இருக்கின்ற திரு ஏகம்பேஸ்வரர் திருக்கோயிலும், முருகப்பெருமான் இருக்கின்ற குமரக்கோட்டமும்,
அதே போல காமாட்சி அன்னை வசிக்கின்ற காமக்கோட்டமும் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால், சிவன், முருகன், அம்பிகை என்ற அந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் இருக்கிறது அல்லவா, அதுபோல அந்த கோயில் அமைந்திருப்பது இந்த தற்செயலாக அப்படி அமைஞ்சிருக்கு. ஏகம்பநாதர், அடுத்தது குமரக்கோட்டம், அடுத்தது காமாட்சியனுடைய பிடம். இப்படி சோமாஸ்கந்த தலமாக இந்த திருத்தலம் இருக்கிறது. ஆக மூர்த்தி, முதலில் தலத்தின் சிறப்பை பார்த்து விட்டோம். அடுத்தது தீர்த்த சிறப்பு, மூர்த்தி அவரை பற்றி பிறகு பார்ப்போம். தலத்தை பற்றி பார்த்தோம். தலம் இவ்வளவு சிறப்புடையது. இங்கு தீர்த்த சிறப்பும் இதற்குண்டு. இங்கே சர்வதீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கிறது. இங்கே இக்குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் பிறவா நிலை கிடைக்கும், அதாவது முத்தி கிடைக்கும் என்பது சிறப்பான ஒரு காரியம். அதே போல கந்தபுராணத்திலே தரையிடம் கொள்ளும் பதிகளில் காஞ்சியந்தலம் என்பது, இந்த பூமி தானாக இடம் கொட்டு பிரிய முடியாமல் இருக்க விரும்புகிற ஒரு தலம் காஞ்சிபுரம். இங்கே நமக்கு ரொம்ப பழக்கமான 3 பேர் வாழ்ந்திருக்காங்க. சைவ குடும்பத்திலே சைவ 63 நாயன்மார்களில் 3 வாழ்ந்த இடம் இந்த காஞ்சிபுரம். முதலில் சாக்கிய நாயனார், மறவாமல் கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியே. அடுத்து திருக்குறிப்பு தொண்டர், ஐயடிகள், காடவர்கோன் ஆகியோர் வாழ்ந்த தெய்வ திருப்பதி. அதே போல திருவொற்றியூரிலே சத்தியத்தை தான் மீறி அங்கிருந்து கண் தெரியாமல் தவித்து பார்வையிழந்த சுந்தரர் திருவெண்பாக்கத்திலே இறைவனை பார்த்து, பெருமானே இருக்கின்றீரா என்று கேட்க, உலோம் போகீர் என்று சொல்லி ஒரு குச்சை தூக்கி போடுறாரு. அதை எடுத்து கொடுக்குறாங்க. அவர் இங்க காமக்கோட்டம் பணிந்து அம்பிகையுடைய பேரருளை பெற்று பின்னர் ஏகம்பநாதரை தரிசித்து இறையருளால் அம்பிகைக்கு உரிய பகுதியான இடப்பாகத்தில் உள்ள கண் பார்வை பெற்ற அற்புதம் நிகழ்ந்த இடம் இந்த நம்முடைய காஞ்சிபுரம். என்ன ஏன்னா சுந்தரர் அம்பிகை நம்ம அடியார் பெருமக்கள்ல நிறைய பேரை நான் சிவனை தான் கும்பிடுவேன், அம்பிகை கும்பிட மாட்டேன்னா இவங்களா ஒரு விபரீத கற்பனையில இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அம்பிகை வேறு, சிவம் வேறு கிடையாது. அருளது சக்தியாகும் சிவன் கணக்கு. அருள் எதுன்னு, அம்பிகை அருளாதான் சிவம் கொடுக்கும். ஆக அம்பிகை போய் காமாட்சி அன்னையை வழிபட்டு அங்கிருந்து சுந்தர திருஏகம்பம் அடைந்த பொழுது சாமி தனக்குரிய வலது கண்ணை தரவில்லை, அம்பிகைக்குரிய இடது கண்ணை தருகிறார். இந்த அற்புதம் நிகழ்ந்த திருத்தலம் காஞ்சிபுரம். அது மட்டுமல்ல, உமையவள், திருமகள், கலைமகள் ஆகிய வாணி, இந்த 3 வழிபட்ட திருத்தலம் ஏகம்பம். இந்த ஏகம்ப கோயிலுக்கு ஏகம்பம், காயாரோணகம், கச்சபேசம் என்று 3 கோயில்களை உடைய மிகப்பெரிய சிறப்புடைய தலம் இந்த திருத்தலம். இத்தல புராணத்திலே சிறப்பாக இந்த தலத்தின் பெருமை பேசப்படுகிறது. காஞ்சி புராணம் மாதவ சிவஞான சுவாமிகளால் இயற்றப்பட்டது. தலபுராண வரலாற்றில் இங்கே மிக சிறப்புடைய ஒரு இடத்தை இந்த இடம் பெற்றது. காஞ்சி புராணத்துல சிவஞான சுவாமிகள் காஞ்சியில் ஒரு பகுதியாக விளங்கும் பிள்ளையார்பாளையத்தில் மண்டபத் தெருவின் பக்கத்தில் உள்ள திருவாவடுதுறை ஆதீன கிளை மடாலயத்தில் தங்கி காஞ்சி புராணத்தை எழுதுகிறார்கள். பிரம்மன் வழிபட்ட தலமாகி காஞ்சி நிலமகளின் உந்தித்தானம் என்று வர்ணிக்கப்படுகிறது. திசை அனைத்தும்
போற்றி பணிந்து பரவப்படும் காஞ்சிபுரம் ஆதிசங்கர பரமாச்சாரியாரால் நிறுவப்பட்ட காஞ்சி காமகோடி பீடம் இங்கே இருக்கிறது. அங்கே நம்முடைய அன்னையுடைய பார்வை இருக்கிறது அல்லவா? இந்த காமாட்சி அன்னையுடைய அந்த எழில்மிகுந்த பார்வை நம்முடைய அபிராமி அந்தாதியிலே பேசுவார். அம்மா, நீ எனக்காக பெரிய அருள் செய்ய வேண்டாமா? உன் கடைக்கண்ணால் சற்று என்னை பாரு. நின் கடைக்கண் அருள் சிறிது செய்யின் உதவாத நன் நுண்மணலும் ஒங்குமாற்று உயர் சொர்ண மலையாகும். அப்படி இருக்கும் பொழுது அம்மா, நீ என்னை பார்த்தால் என்னுடைய வினைகள் எல்லாம் நீங்கி விடுமே என்று பேசுவார். அவ்வளவு அம்பியுடைய பார்வை தீட்சண்யமுடையது. இங்கே சைவ ஆதீனங்களில் இந்த தொண்டை மண்டல முதலியார்களுக்குரிய ஆதீனமாக, ஏன்னா ஒவ்வொரு மடமும் ஒரு ஜாதி சம்பந்தமான மடமா அமைந்ததுனாலதான் இந்த ஆதீனங்கள் பெரிய அளவு பொதுமக்கள் கிட்ட போக முடியல. தருமபுரம், மதுரை இதெல்லாம் பிள்ளைமார் மடம் அப்படி ஆயிப்போச்சு. அதுல கூட நம்ம எல்லோரும் போய் அங்க தீட்சை வாங்கிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா இங்க நான் அடியேன் பழகின வரைக்கும் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற தொண்டை மண்டல ஆதீனம், அங்கே முதலியார்கள், சைவ முதலியார்கள் மட்டும்தான் அங்க அருளாட்சி செய்ய முடியும். மற்றவர்கள் அங்க போய் குருநாதரா இருக்க முடியாது. அது பெரும்பாலும் அங்கே தேர்ந்தெடுக்கப்படும் ஆதீனங்கள் ஆலய கணக்கு வழக்கு வருமானம் பார்ப்பவர்களாக மட்டும் இருக்கிறார்களே தவிர பெரிய அளவு அவர்கள் மக்களிடத்து அந்த முதலியார் தாண்டி மற்ற மக்களிடத்து வருபவர்களாக தெரியல. எனக்கு தெரிஞ்சல, நிறைய பேர் தெரிஞ்ச அதுதான் உண்மை. ஆக இந்த தொண்டை மண்டல ஆதீனம் சைவ ஆதீனங்களுள் மிக பழமையான ஆதீனமானது. மெய்கண்ட தேவருடைய சந்தான பீடம் என்ற பெருமை பெற்றதாக இந்த மடம் இருக்கிறது. இத்தகைய இவ்வளவு அளவற்ற சிறப்புகளுடைய தலத்திலே கைலாசநாதர் கோயில், வைகுந்த பெருமாள் கோயில், கச்சபேசம் முதலிய எண்ணற்ற கோயில்கள் இருப்பினும் இதிலே பாடல் பெற்ற திருமுறை கோயில்கள் என்பவை 5. காஞ்சிபுரத்திலே பாடல் பெற்ற கோயில்கள் 5. அதில் முதலாவது கச்சி ஏகம்பம், 2வது திருமேற்றளி, 3வது ஓணகாந்தன் தளி, 4வது கச்சி நெறி காரைக்காடு, 5வது அநேக தங்காவதம் என்பன. இவற்றிலே பெரிய கோயில் என்று அழைக்கப்படுவது நம்முடைய ஏகம்பனாருடைய திருக்கோயில், கச்சி திரு ஏகம்பம் என்று போற்றப்படும் பெருமையுடையது. கம்பைமா நதிக்கரையிலே இறைவனை பிரிந்து வந்த உமையவள் தவம் இருந்து மணநிலால் சிவலிங்கத்தை பிடித்து வைத்து தினந்தோறும் வழிபாடு செய்து வருகிறார்கள். ஒரு மாமரத்தின் நிழலிலே அம்பிகை ஆட்கொள்ள வேண்டி இறைவன் கடும் வெள்ளப்பெருக்கை கம்பை நதியிலே உருவாக்க அம்பிகை பெருமானை தழுவி இறைவனை வழிபட்டு இறையருள் பெற்று அங்கே இறைவனோடு கலந்த திருத்தலமாக இத்திருத்தலம் பேசப்படுகிறது. மாணிக்க வாசகர் இத்திருக்கோயிலை கச்சி திரு ஏகம்பன் செம்பொற்கோயில் என்று சிறப்பாக பாடியிருக்கிறார். அருணகிரிநாதர் திருப்புகழ் அற்புதமாக பாடியிருக்கிறார். மற்றும் பட்டினத்தடிகள் இங்கே திரு ஏகம்பமுடையார் திரு அந்தாதி என்ற பாடலையும் இங்கே பாடியுள்ளார். இத்தலத்தில் கந்தபுராணத்திலே இத்தலத்தின் சிறப்பு, மூர்த்தியின் புகழ் பலவாறு கூறப்படுகிறது. மணிமேகலை மணிமேகலை கோவலனுடைய மகள் என்று வருவார், மாதவியினுடைய மகள். அவள் இங்கே அவர் இயற்றிய மணிமேகலை என்ற நூல் தக்கையாக பரணி, அதாவது தட்சிண யாகத்தை பற்றிய பரணி, மத்தவிலாச பிரசன்னம், பிரகசனம்,
தண்டி அலங்காரம் என்று பல்வேறு நூல்களிலும் 12 திருமுறைகளிலும் பல இடங்களிலும் இத்தல சிறப்பு போற்றப்படுகிறது. மூவர் பாடலும் பெற்ற திருத்தலம் இந்த திரு ஏகம்பர். இறைவனுடைய திருப்பெயர் திரு ஏகம்பர், ஏகாம்பரநாதர், ஏகாம்பரேஸ்வரர். அன்னையனுடைய பெயர் ஏழவார் குழலி. திருத்தலத்தின் தலமரம் மாமரம், தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். இதற்கு சர்வதீர்த்தம் என்று ஒரு பெயர் உண்டு. இந்த சிவகங்கை தீர்த்தத்திலே நீராடி ஏகம்பநாதரை வழிபட வேண்டும் என்பது நியதி. இந்த வரலாறு இன்னும் சற்று பார்க்க போனால், ஏகம்பரேஸ்வர் மூலவர் பிருத்திவிலிங்கம், மணலால் செய்யப்பட்ட லிங்கம். ஏற்கனவே நாம் சிந்தித்தது போல உமையம்மை கம்பை நதிக்கரையிலே தன் கரங்களால் உருவம் அமைத்து உருவாக்கிய சிவலிங்கம். ஏன்னா அம்பிகை உருவாக்கிய சிவலிங்கம் அதில் மிக தொன்மையானது நம்முடைய இந்த ஏகம்பநாதருடைய திருமேனி. இறைவன் ஆற்றில் பெருவெள்ளம் வருமாறு செய்த பொழுது உமையம்மை சிவலிங்கத்தை தழுவி வெள்ளம் அடித்து செல்லாமல் பாதுகாக்கிறார் என்பது வரலாறு. அப்படி தழுவிய பொழுது இறைவனுடைய திருமேனியிலே அம்பியனுடைய கை வளையிலுடைய தழும்பும் மார்பு சுவடும் ஏற்று தழுவ அப்படியே மணல் தானே இறுகி தழுவுகிறார். இதனால் இறைவன் அப்படியே குலைந்த நிலையில் இருக்கார். என்ன ஆக இங்கே அந்த தழும்பு அவர் மேல இருக்கிறதுனால, மணல் அப்படி நெகிழ்ந்து கொடுத்ததுனால, அது குலைந்து போனதுனால அங்க இருக்கிற அந்த ஏகம்பநாதருக்கு இன்னொரு அற்புதமான பெயர் உண்டு. தழுவ குழைந்த பிரான், தழுவ குழைந்த பிரான் என்று பெயர். இங்கே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் கண்பற்ற நிகழ்வை பாடும் பொழுது, எல்களின்றி இமையவர்கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காணக்கண் அடியேன் பெற்றவார். என்ன, அங்கே உமையவள் ஈசனை வழிபாடு செய்து கொண்டிருந்த காலத்திலே அந்த வழிபாட்டு அம்பிகை மொழி மெய்களால் உள்ளம் உருகி மனப்பூர்வமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய வழிபாட்டின் சிறப்பை சோதிக்கிறார் அந்த கள்ளக்கம்பன். அதனால் வெள்ளம் காட்டி விரட்ட பெரும் வெள்ளம் புரண்டு வருது. அம்பிகை ஓடி தழுவ அதிலிருந்து வெளிப்பட்டாராம் இந்த கள்ளக்கம்பன். திருட்டு பையன், உள்ளம் கவர் கல்வன், பேசுறோம்ல. இவர் எங்க போனாலும் அந்த பேர் வாங்குறார். இங்க சுந்தரர் அழகா சொல்வார், எல்களின்றி இமைவர்கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட வஞ்சி வெறிவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரான் காணக்கண்ணடியேன் பெற்றவாரே என்று மிக அற்புதமாக அந்த பாடல் சுந்தருடைய தேவாரம். அந்த பாடல் முழுக்க அந்த கள்ளக்கம்மன் போட்டு சாத்துவார். நம்ம அன்பு இல்ல, சரியான கள்ளன் நீங்க அப்படி சொல்றோம்ல, அப்படி ஒரு உரிமை தானே. தற்போது அந்த கம்பமா நதி ஆலயத்தில் குளம் போல் இருக்கிறது. அதிலும் நீராடுவதற்கு பெரும்பாலும் எல்லா கோயிலையும் வினைப்பயன் நீராட அனுமதிப்பதில்லை, சில ஆலயங்களை தவிர. தலமரம் ஏற்கனவே பார்த்தோம், மாமரம். அம்ரம் என்றால் மாமரம் என்று பெயர். ஏகம் அம்ரம், அதாவது ஒரு மாமரம், ஒற்றை மாமரம் என்ற பொருளிலே ஏகம் கூட்டல் ஆம்ரம் ஏகாம்பரம் என்று அந்த இடத்து ஒரு மாமரத்தின் கீழ் இருந்தவர் என்று அந்த ஊர் ஏகம்பர், ஏகம்பம் என்று அந்த கோயில் வழிபடப்படுகிறது. இந்த மாடியின் நிழலில் இறைவன் எழுந்து அருளி இருப்பதால்
இறைவன் ஏகம்பநாதர் என்று பெயர் பெற்றார். இப்பெயரே ஏகாம்பரநாதர் என்று வழங்கப்படுகிறது. நம்முடைய தனிப்பாடல்களிலே ஒருமாவின் கீழ் அறையர் என்று பாடல்கள் பேசப்படுகின்றன. கவி சக்கரவர்த்தி கம்பர் அவருடைய பெயரும் இவருடைய பெயர் என்பது இங்கே நினைவு கூறப்படுகிறது. ஏனென்றால் அவ்வளவு தொன்மையானது. கம்பர் என்பது தமிழில் வழங்கும் ஒரு சிறந்த பெயர். ஆக ஊர் பெயர் கட்சி, இது காஞ்சி என்று பேசப்பட்டாலும் இந்த கோயிலுக்கு ஏகம்பம் என்பது பெயர். இந்த காஞ்சிபுரத்தை சார்ந்து இருக்கிற எல்லா பகுதிக்கும் தலைவி யார்னா அன்னை காமாட்சி. அதனால் காஞ்சியிலே எந்த சிவாலயத்திலும் தனியாக அம்பாள் மூல சன்னிதானம் கிடையாது. ஏன்னா எந்த காஞ்சி மண்டலத்துக்கு உட்பட்ட எந்த சிவாலயத்திலும் அம்பாளுக்கு தனி கோயில் நீங்க தேடுனீங்களா இருக்காது. என்ன சாமி மூலவரா இருப்பார், அது மாதிரி அம்பிகைக்கு மூல சன்னிதானம் அப்படி இருக்காது. எனினும் ஒவ்வொரு கோயிலிலும் உற்சவமூர்த்தமாக ஒரு அம்பாள் சன்னதி ஒரு பெயர் தாங்கி இருக்கும். அவ்வகையிலே இந்த ஏகம்பநாத திருக்கோயிலில் உள்ள அம்பாளுக்கு ஏழவார் குழலி என்று பெயர். ஆனால் இந்த தேவஸ்தானத்தின் பெயரை சொல்லும் பொழுது ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ ஏகம்பநாத தேவஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. மிகப்பெரிய கோயில், உயர்ந்த ராஜகோபுரம், 9 நிலைகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. வணங்குவோம். நுழைவாயின் முன்னால் விநாயகரும் முருகப்பெருமானும் வளையிடமாக மாறி காட்சி தருகிறார்கள். இக்கோபுரம் விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயரால் கிபி 1509 கட்டப்பட்டது. 9 நிலை தழியி ஓங்கு கோபுரம் என்று காஞ்சி புராணம் பேசுகிறது. நீங்க அப்படியே அலைஞ்சி களைச்சி அந்த வாயில் முன்னால போய் அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட நின்னீங்களா ஏசியாவது, அதாவது அப்படி ஒரு அற்புதமான ஒரு தன்மையான காற்று நம்ம மேல் அப்படியே படும். அது ஒரு பெரிய சுகம். போனா அப்படியே மலமலன்னு ஓடிடாதீங்க. அந்த ராஜகோபுரத்தை இருந்து அந்த காற்றை அனுபவிக்கணும். அந்த காற்றுக்கு பேரே கம்பத்தடி காற்று என்று பெயர். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சென்று அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட வர அந்த காற்றில் கலக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்களா, அங்கே அந்த இடத்துல இருந்து இன்னொரு சிறப்பு உண்டு. அங்கே உள்ளே நுழைந்தால் நேராக தெரிவது வாகன மண்டபம். இதற்கு சரவேச மண்டபம் என்று பெயர். திருவிழா காலங்களிலே நம்பெருமான் இங்கு எழுந்தருளி உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு பிறகு வாகனங்கள் மீது ஆரோகணித்து திருவீதி விழா புறப்படுவார். பெரும்பாலான தகலங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வாகனங்கள் அமைப்பு பக்கவாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கழுத்தை திருப்பி பார்க்கிற